புதிய வாழ்க்கையை துவக்குவோம். புதிய வாழ்க்கை, இனிய வாழ்க்கை புதுசா இருக்க. ஒவ்வொரு நாளும் அது பிறக்கும் போதே அந்த நாள் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருந்து சில புதிய வாழ்க்கை எதிர்பார்க்கிறது. நான்லாம் சில அம்சம் வச்சிருப்பேன். ஹஜ்ஜுக்கு போறேன்னா நியத்து வைக்கிறது, இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால நம்ம லைஃப்பை எப்படி ஆக்குறது. அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு முடிவு எடுப்பேன். இவ்வளவு செய்யணும், என்னென்ன அமலை இப்படி செய்யணும், என்னென்ன காரியம் இப்படி செய்யணும், என்னென்ன கித்மத் இப்படி செய்யணும். ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு டார்கெட் வச்சுக்கிறது. நம்ம லைஃப நம்ம சரி பண்ணிக்கிற வாழ்க்கை. ஏத்திகாப் இருப்பேன். இந்த ஏத்திகாப்புக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பின்னாலே ஏத்திகாப்பை முடிச்சுட்டு வெளியில வந்தா அடுத்து நம்ம எப்படி இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல ஹித்மத்துக்கு பின்னால், நல்ல இபாதத்துக்கு பின்னால் நம்ம லைஃபினுடைய அடுத்த கட்டம் எவ்வளவு அழகாக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானிப்பை எனக்கு நானே செய்ய வேண்டும். குல்லுக்கும் ராயின் ஒக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, ஒவ்வொருவர்களும் உங்கள் மீது நீங்களே பொறுப்பாளர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். உன் மீது நீனே பொறுப்பாளன், உன்னை பற்றி உன்னிடத்தில் தான் கேட்கப்படும். குல்லுக்கும் ராயின்றாங்க, நீ தான் உன்னை கவனிக்க வேண்டும். உன்னை பற்றி உன்னிடத்தில் கேட்பான். நீ சரியானாயா? உன்னை சரியாக்கும் முயற்சி எடுத்தாயா? உன்னை இறைவனின் பக்கம் திருப்பும் பாதையை நோக்கி நீ நகர்ந்தாயா? நிறைய பயான் கேட்கிறோம், ஆனால் முடிவை மட்டும் மாற்றுவதில்லை என்றால் எப்போது மாற்றுவது? நாளை 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 என்றால் எந்த நாள் என் இறுதி நாள் என்று யாருக்கு தெரியும்? மாற்ற வேண்டும். மாற்றம் ஒன்றே அல்லாஹ்வை அடைவதற்கான வழி. மாறவில்லை, எப்படி அடைவது? இன்னுமே கல்பு பூரா அசிங்கமா இருக்குது, எப்படி அல்லாஹ்வை அடைவது? இன்னுமே அவன் தடுத்த வாழ்க்கை வாழ்றேன், எப்படி அடைவது? சஹாபிகளுடைய வாழ்க்கை இதற்கு முற்றிலும் மாற்றம். பெருமானார் வேண்டாம் சொன்னாங்களா? வேண்டாம், தூக்கி எறிந்தார்கள் சஹாபிகள். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு சஹாபியை பார்க்கறாங்க, கையில தங்க மோதிரம் போட்டு இருக்கிறார். தங்க மோதிரம். பெருமானார் அவங்களை எவ்வளவு பெருசா விளங்கியிருக்காங்க பாருங்க, அப்படியே கலட்டினாங்க. அவங்களே கலட்டுறாங்க. இந்த தங்க மோதிரத்தை கலட்டினது யாரு? ரசூலுல்லாவே கலட்டி தூக்கி எறிகிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? நம்ம கலட்டி எரிஞ்சா கூட இவங்க அதை ஏத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு நம்ம போய் பள்ளிவாசல்ல யாராவது தங்க மோதிரம் போட்டா பிடிச்சி கலட்ட வர முடியுமா? எரிய முடியுமா? சஹாபிகள் அப்படி தங்களை ரசூலோடு அடிமைப்படுத்தினார். அடிமை என்றால் அன்னலாரின் வாழ்க்கைக்கு முன்னால், அவர்களின் சொல்லுக்கு முன்னால், அவர்களினுடைய அங்கீகாரத்துக்கு முன்னால் அப்படியே சரணடைஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களை கொண்டு நிறுத்தின இடம் மகத்தான இடம். தூக்கி எறிஞ்சாங்க ரசூல். பெருமானார் போயிட்டார். சஹாபாக்கள் சொன்னாங்க, எப்ப ரசூலுல்லாஹ் எரிஞ்சிட்டாங்க, அது வேண்டான்னு நாங்க தங்கம், அவருக்கு செய்தி கிடைக்கல, ஹராம் உண்டு, அதனால போட்டிருந்தார். வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ அது போய் எடுத்து உன் மனைவிட்ட கொடுப்பா, பெண்கள் யூஸ் பண்ணலாம். அவர் சொன்னாலாம், அவர் சொன்ன வார்த்தை, நான்லாம் எடுக்க மாட்டேன். எதை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா நபதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பெருமான் எப்ப தூக்கி எறிந்து விட்டார்களோ இனி அதை நான் தொடவே மாட்டேன் என்றார். தங்கம் அதன் மதிப்பு தெரியும், காசின் மதிப்பு தெரியும். சஹாபிகள் ஒன்றும் மதிப்பு விளங்காதவங்களா இல்ல, பெரிய வியாபாரிகள் இருந்தாங்க. உலக நாடுகளுக்கு சரக்குகள் ஏற்றுமதி செய்த சஹாபிகள் இருந்தாங்க. உலக நாடுகளுக்கு சரக்குகள் ஏற்றுமதி செய்யற அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தாங்க. என்னமோ சஹாபாக்கள்னா அவங்களுக்கு துன்யா தெரியாது விளங்கிடாதீங்க. உலக நாடுகளுக்கு சரக்குகள் அனுப்புறாங்க, அங்கிருந்து சரக்கு இங்க வருது. அந்த அளவிற்கு ஏற்றுமதி இறக்குமதி அளவிற்கான சஹாபிகள் வாழ்ந்தாங்க. கோடி கோடியான சொத்துக்கு சொந்தமான சஹாபிகள் வாழ்ந்தாங்க. பணக்காரர்களிலும் பெரும் பணக்காரர்களாக சஹாபிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. மதிப்பு தெரியும், பணத்தினுடைய மதிப்பு. தங்க மோதிரமாச்சே ரசூலுல்லாஹ் தூக்கி வீசிட்டாங்களே, நீங்க போய் எடுத்து உங்க மனைவிட்ட கொடுங்கன்னு சொன்ன போது, எனக்கு தெரியும்பா தங்கம்னா என்ன, மதிப்பு என்ன, காசு என்ன எல்லாம் தெரியும்.
ஆனா ஒரு விஷயம், எப்போது என் பெருமான் தூக்கி வீசிட்டாங்களோ அதை நான் ஏறிட்டும் பார்க்க விரும்பல. அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வாழ்க்கையை தூக்கி வீச சொல்கிறார்களோ அந்த வாழ்க்கையை நான் தூக்கி வீசினால் அல்லாஹ்வும் ரசூலும் என்னோடு வந்து விடுகிறார்கள். இனி உலகத்தில் நான் சொன்னால் அது நடக்கும் இடத்தில் அல்லாஹ் எல்லாரும் தௌபி செய்வாங்க. நம்ம கேட்டு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, கேட்டால் கிடைக்கும். எப்போது? நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் உங்கள் இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். புதியதோர் வாழ்க்கை இனி இருக்க வேண்டும், புதியதொரு சிந்தனை இருக்க வேண்டும். என் பழைய நிலைகளில் தவறுகளை களைந்தெடுக்க வேண்டும், பாவத்தை இனி விட்டும் நீங்க வேண்டும், பரிசுத்தமான சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். குர்ஆன் ஓதல்ல, இனி ஓத பழகுங்கள். திக்ருகள் செய்யவில்லை, இனி செய்ய ஆரம்பியுங்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி ذكارا லக். ரசூல் கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் திக்ரு செய்றவனை ஆக்கி வைன்னு கேட்கல, ذكارا லக், என் வாழ்க்கை மொத்தத்தையும் உன்னை திக்ரு செய்யும் இடத்தில் ஆக்கிவிடு என்று கேட்கிறார்கள். யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். கனவில் கூட அல்லாஹ்வை மறக்காதவர்கள், கனவுள் கூட அல்லாஹ்வை மறக்கவில்லை. ஆனா கேட்கிறாங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், உன்னை நினைவு கூறுவதற்கு உதவி செய் அல்லாஹ். இதெல்லாம் எதை கத்துக் கொடுக்குது? என் லைஃபினுடைய அழகான வாழ்க்கையை அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு நான் உண்டாக்க வேண்டும். அவன்கிட்ட கேட்கணும், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், யா அல்லாஹ் உன்னை நினைவில் வைத்து நான் வாழ வேண்டும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ரப்பே, உதவி செய்ய ரப்பே என்று ரசூல் கேட்கிறாங்க. நோக்கம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் படித்து தருகிறார்கள். அல்லாஹுவே உன் நினைவிலேயே நான் வாழ்வதற்கு உதவி செய் என்று இனி கேட்போம். கேட்டால் மாத்திரம் அல்ல, அதில் நிலைத்து நிற்க பழகுவோம். அதுதான் இன்ஷா அல்லாஹ் என் வாழ்க்கையை இனி நான் ஒரு புதியதோர் இலக்கை நோக்கி, புதியதோர் சிந்தனையை நோக்கி ஆக்கியதற்கு பின்னால் அடுத்த வருஷம் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வும் ரசூலும் என்னை பார்த்து சந்தோஷப்படுற இடத்துல இருக்கணும். அதை தாண்டி இந்த பூமியில நான் வாழ்வது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சந்தோஷம் அளிக்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. என் பிள்ளைகிட்ட கேட்டா சொல்வா, நான் மௌத்தை பத்தி பேசுவேன். என் பொண்ணு சொல்வா, பாப்பா நீங்க பேசுறது உங்க உரிமை, ஆனா அடிக்கடி நீங்க ஏமா நான் சொல்வேன், நான் மௌத்தா போயிட்டா உனக்கு வாழ்க்கையில நிறைய நசீபை நான் கொடுத்துருக்கோமா, அதெல்லாம் செய் பாப்பா, இப்ப அதை சொல்லாதீங்கப்பா. என்ன நோக்கம்? அவளுக்கு விருப்பம் தந்தை இன்னும் வாழ வேண்டும், அவளுக்கு விருப்பம் இன்னும் தந்தை வாழ வேண்டும். அதே போல் அன்பர்களே, நான் நேசமுடையவனாக ரப்போடு வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்வான், அவனை இன்னும் கொஞ்ச நாள் வாழ வை என்பான். என் மௌத்து கூட கொஞ்சம் பிந்தும், மலக்கு டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்வார். அல்லாஹ் சொல்லுவான், கொஞ்சம் ஹயாத்தை நீடித்து கொடுத்துரு. ஏன்? அவன் நினைவில் இருக்கிறான். அவன் நினைவில் இருப்பவர்களுக்கு வாழ்நாளும் கூடும் என்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌபீக் செய்வானாக, ஒரு புதிய சிந்தனை உண்டாக்க செய்வானாக, தீமைகளை விட்டும் தூரமாக்குவானாக, பாவத்தை நம்மை விட்டும் முழுக்க விடுவதற்கு தௌபீக் செய்வானாக, உணர்வுகள் சரியாகுவதற்கும் எண்ணங்கள் சீராகுவதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலால் அசைக்க முடியாத நம்பிக்கை என்னை படைத்தாளுகிற என் ரப்பின் மீது நான் அமைப்பதற்கும் ஆக்குவதற்கும் அல்லாஹ் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் தௌபீக் செய்வானாக, பேணுதலை தருவானாக, பயபக்தியை தருவானாக, ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக.